நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஊர் செங்கல்பட்டுங்க. இந்த இடத்துல ஏற்கனவே கட்டின வீடு தான் இப்போ இந்த வீட்டை ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தான் நம்ம பயணியர் போய் டேங்க் 1500 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 10 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இந்த கஸ்டமருக்கு நம்மளை எப்படி தெரிஞ்சதுன்னா, இதே செங்கல்பட்டில் 1 இயர்க்கு முன்னாடி இவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. அந்த கஸ்டமர் தான் டேங்க் ரொம்பவே நல்லா இருக்குன்னு இவருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காருங்க. இப்போ செப்டிக் டேங்க் அப்படின்னா அது நிறையும் நீங்கள் க்ளீன் பண்ணணும். இந்த டேங்க் உங்களுக்கு என்றைக்குமே நிறையாது. இந்த டேங்கை நீங்கள் என்றைக்குமே க்ளீன் பண்ண தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே இருக்கிற பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிரும். வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன்லேயோ இல்லை ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இந்த டேங்குக்கு இருக்காதுங்க. குழி எடுத்தாச்சுங்க, உள்ளே எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணியாச்சுங்க, அப்படியே இந்த டேங்கை இறக்க வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் சிவில் ஒர்க்குன்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம சைட் இன்ஜினியர் உங்களுக்கு அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து பாத்ரூமோட வாட்டம் எப்படி இருக்குது, ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதனோட டெப்த் எப்படி இருக்குது எல்லாமே செக் பண்ணிட்டு 50 வருஷத்துக்கு எந்த ஒரு ரீவோக்கும் இல்லாத மாதிரி பர்ஃபெக்டாக அந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் கார் பார்க்கிங்கோ இல்லை இதுக்கு மேலே பாத்ரூம் டாய்லெட்டோ இல்லை ஸ்டோர் ரூமோ கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றாகாதுங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இந்த டேங்கை ரிஜிஸ்டர்ட் எஃப்ஆர்பிங்கிற மெட்டீரியல் செஞ்சு கொடுக்குறோம். இரும்பை விட இந்த டேங்க் உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இடம் குறைவாக இருக்குது அப்படின்னா உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக கூட நம்ம டேங்க் செஞ்சு கொடுப்போங்க. இப்போ பக்கத்துலேயே மரங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதனோட வேர்கள் வந்ததுன்னா காங்கிரீட்டோ பிவிசியாக இருந்தால் துளை போட்டுரும் இல்லைங்களா. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் வேர்கள் வந்து டச் ஆச்சுன்னா கூட அது ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் திருப்பி விடுமோ வழியே இந்த டேங்குக்குள்ளே வேர்கள் இறங்காதுங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக தான் இந்த டேங்கை செஞ்சு கொடுக்குறோம். அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்குங்கிற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.